ஸோ ஒரு சிம்பிளான எக் ஸ்டார்ட்டர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வந்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்சிகம்மை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 சாட்டேட் பண்ணி. கேப்சிகம் வந்துட்டு அதிகமாக குக் ஆக வேண்டாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாட்டேட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை வந்துட்டு அவிச்சு அதோடைய மஞ்சக்கருவை நீக்கிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் தூளும் 1 டீஸ்பூன் போல் கெச்சப் ஊற்றிருக்கேன். நல்லா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு எக் ஸ்டார்ட்டர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எக்கு வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எம்மி ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.